கொலை குறித்து கமல்ஹாசனின் பேச்சுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது. என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு, இதுதான் என்னுடைய போக்கஸ். அதுக்காக தான் நான் இருந்து போயிருக்கேன். நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். சரிவர என் கடமையை செய்வேன்னு நினைக்கிறேன். அங்க என்ன பேச போறேன், என்ன பேசுறேங்கிறத இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமை இருந்து ஒன்று. அதனால ஜாஸ்தி அதை பத்தி இங்க பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சதும் அதை பத்தின கேள்விகள் நிறைய இருக்கும். அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம். ஆணவ கொலைகள் சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய சமுதாய அமைப்பு. அதை மாதம் கட்சிகள் வரும் போகும், நாடு நடந்துகிட்டே இருக்கும். அதாவது வெளியில இருந்து கூர்மையா பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த உள்ள இருந்து பாக்குறோம். அதுல இருக்கிற அருண் ஜேட்லி என்னை மிரட்டினார்னு சொல்றாரு. அருண் ஜேட்லி இறந்ததுக்கு அப்புறம், அவர் இறந்து அதுக்கப்புறம் எங்க வந்து ஆவியா வந்து மிரட்டினாரா இவரை? அது என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அதனால இப்போ அதான் கமலஹாசன் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஆணவ கொலைகள் நடந்தா நான் கேட்கிறேன். திராவிட மாடல் பல ஆண்டுகள் தமிழகத்தை நாங்கள் ஆண்டோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? பெரியாரோட உங்களோட கருத்து ஒண்ணுமே இங்க வந்து நடைமுறைப்படுத்தலையா? அப்பனா அண்ணாவின் கருத்து எதுவுமே மக்கள் மனதில் பதியலையா? அப்ப நீங்க வந்து 5 முறை ஆட்சி செய்த பின்பும் சமூக நீதியை உங்களால் நிலைநாட்ட முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி செஞ்சீங்க? இன்னைக்கு மட்டும் ஆட்சி செய்யல. அப்ப அதை கட்டுப்படுவதற்கு ஒரு சட்டம் கூட, தீவிரமான சட்டம் இல்லாமல் இன்று வரைக்கும் ஆணவ கொலைகள் நடைகிறதுண்டா? கனிமொழி போன்றவர்களும் மத்திய அரசு தான். நான் கேட்கிறப்ப மத்திய அரசு ஆட்சி கொடுத்துட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் மத்திய அரசு தான் நீங்க சொல்றீங்கன்னா. தமிழகத்துல ஆணவ கொலைகள் இன்று வரை நடைபெறுவது என்பது தமிழக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்று. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நாம் எல்லோருமே மனத்தாங்கலாக இருக்கிறோம். உயிரிழந்த சகோதரர் சகோதரிகளுக்கு நம்மால் எந்த இழப்பீடோ ஆதரவோ சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனா கமலஹாசன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ஆயிட்டோன்றதுக்காக சுதந்திரத்திற்கு முன்னாலே இருந்தேன்னா, அப்ப இதுக்கு பின்னால நீங்க ஆண்ட ஆட்சியில எந்த சமூக நீதி உங்களால நிலைநாட்ட முடியவில்லை என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன்.